மகா எக்ஸசைஸ் 2.3 8வது கணக்கு. ஓர் ஏவுகணை ஏவப்படுகிறது. ராக்கெட் டி வினாடிகளுக்கு பிறகு தரையில் இருந்து அதன் உயரம் h ஆனது h of t equal to -5 × t² + 100t 0 ≤ t ≤ 20 என கொடுக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் இங்கேருந்து விட்றாங்கள சாமி, அந்த ராக்கெட்டு டீன்றது டைம், ஓகேவா? அதாவது வினாடிகள் தான். எத்தனை வினாடிகளுக்கு பிறகு செகண்டுக்கு அப்புறம்னா 0 to 20, 0வும் சேர்த்துக்கணும் 20யும் சேர்த்துக்கணும், ஓகேவா? அந்த 0 to 20 செகண்டுக்குள்ளவே எவ்வளோ உயரத்தை அடையுதான்? -5 × t² + 100 × t. ஏவுகணை எந்நேரங்களில் 495 அடி உயரத்தை அடையும். அப்போ உயரம் 495 உயரத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் டைம் எவ்வளோவா இருக்கும்? இந்த பிட்வீன் கேப்பில் எந்த டைமில் போயிட்டு அடையும்னு கேட்குறாங்க. அப்போ h of t இதுதான். எவ்வளோ உயரம்? 495. அப்போது எழுத வேண்டியது எப்படின்னு பாரு சாமி, அந்த ஈக்குவேஷனை 0 < h of t < 495. இந்த உயரத்தை தான் அடையணும். 0லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா உயரம், இந்த எந்த டைமுக்குள்ளே உயரமானது 495 அடி உயரத்தை அடையும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ 0 < h of t பேர் என்ன பண்ணலாம்? ஏற்கனவே கொடுத்தது -5 × t² + 100 × t <495. அப்போ ஏன் மகா இதை கொடுத்துருக்காங்க? இந்த டைமுக்குள்ளே தான் வரப்போகுது ஆன்சர், அவ்வளோதான். இப்போ மகா நான் வந்து 1 2லாம் போட்டு பார்க்கட்டா? இதில் 1 டீக்கு பதிலாக 1 போட்டு பாருங்கள், டீக்கு பதிலாக 2, இது மாதிரிலாம் போட்டு பார்த்தா எவ்வளோ வரணும்? 495 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஸோ டைம் வந்து அதிகமாக இல்லை, அதனால் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம போட போகிறோம். 0 இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் போடலாமா சாமி? இந்த +45 பக்கம் வந்துச்சுன்னா -45 மாற்றிடலாம். -5 × t² + 100t. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா -495 இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இது 0க்கு இடையில் தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷனை மட்டும் நான் எடுக்க போகிறேன். அப்போ தான் டீனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க முடியும், ரைட்? ஸோ -5 × t² + 100 × t -495 = 0. இருபடி சமன்பாட்டு பொது வடிவத்தில் இருக்கா? இப்போ பார்க்க வேண்டியது பொதுவாக எதனா இருக்குதான்னு பாருங்கள். யார் பொதுவாக இருக்காங்க? 5 0ன்னு முடிஞ்ச எத்தனை வாய்ப்பாடு? 5 வாய்ப்பாடு. 4 5 5, 2 5 10, இது ஒரு 0, 25 100, 9 5 45, மீதி 4, 9 5 45. ஸோ -1t² + 20t -99 = 0. எனக்கு t² மதிப்பானது மைனஸில் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளஸில் நான் மாற்றிக்கிறேன். அப்போ குறி என்ன பண்ணணும்? மாற்றணும். +t² ப்ளஸ்ஸாக இருந்தால் -20t, மைனஸாக இருந்தால் +99 = 0. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ எளிய வடிவில் எழுத முடியுமோ அவ்வளோ எளிய வடிவில் எழுதணும் சாமி. t² கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். ஒரு 99 கூட்டினால் -20. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டுமே மைனஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஓகே சாமி? அப்போ 99னுடைய என்ன எழுத போகிறோம்? காரணிகள் எழுத போகிறோம். ஒரு 99 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வந்துடும்? 100. கூட்டணும் சொல்லியாச்சு, ஓகே? அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3 3 9, 3 3 9 கூட்டினா எவ்வளோ வரும்? 36 தான் வரும். அதுக்கப்புறமா போனால் 4ஆம் வாய்ப்பாடு, ஏன்னா 9 முடியறதுனால இரட்டை எண்கள் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் போனோம்னா 9ஆம் வாய்ப்பாடு, 9 11 99. 11 9 கூட்டினா எவ்வளோ? 20. அப்போ 9 11. திஸ் இம்ப்ளைஸ் t = -9 வந்துச்சுன்னா +9. இங்கே 1 வந்துச்சுன்னா 1ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். 2 இருந்துச்சுன்னா 2ஆல் வகுக்கணும். 3 இருந்துச்சுன்னா 3ஆல் வகுக்கணும், ஓகே சாமி? அதுக்கப்புறம் t = -11 பதிலாக +11. குறியை மாற்றி போடணும். அப்போது மற்றும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லதுன்னு தான் சொல்லணும், ஓகே சாமி? ஏன்னா ஏவுகணை எந்நேரங்களில், எந்த நேரத்தில் 495 அடி உயரத்தை அடையும்? 9 அல்லது 11 வினாடிகளில். ஏன்னா டைம் நமக்கு வினாடி தான் கொடுத்துருக்காங்க. டைமையும் சேர்த்து பார்த்து எழுது சாமி. வினாடிகளில் அடையும். எதை அடையும்? 495 அடி உயரத்தை அடையும், ஓகே? சொல்லலாம்.